வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான இலை அடை பண்ண போறோம். எப்பயும் பண்ற மாதிரி அரிசி ஊற வச்சு அரைச்சி அதுக்காக ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணி இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஈஸியாவும் அதே நேரம் டேஸ்டியான ஒரு இலை அடை நம்ம பண்ண போறோம். பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலை அடை பண்ணி கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதுல அரிசி எதுவும் சேர்க்காதனால ஏகாதசிக்கு பலகாரமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சின்னதா பசி வரும் இல்லையா, அப்ப சாப்பிடுறதுக்கு இது நல்லா இருக்கும். சூடாவும் சாப்பிடலாம், ஆறி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த இலை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இலை அடை பண்றதுக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பீஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கணும். இந்த சென்டர்ல இருக்கிற இந்த விதை, இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மெல்லீஸா இருக்கிற கிரேட்டர்ல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெல்லீஸா இருக்கணும். ஒரு பவுல்ல நம்ம அளந்து வச்சிருக்கிற கோதுமை ரவை எடுத்துக்கலாம். கோதுமை ரவை அளந்து அதே கப்ல இந்த பரங்கிக்காய் நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 1.5 கப் நம்ம சேர்த்துக்கணும். இந்த கப்ல நல்லா ஃபுல்லா பிரஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இது ஒரு 1/2 கப். டோட்டலா 1.5 கப் எடுத்துட்டு இருக்கேன். வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை 3/4 கப்ல இருந்து 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கம்மியா வேணும்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமா வேணும்னா 1 கப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிடுவோம். இது வந்து நாட்டு சக்கரை. 1 கப்பு ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து ஒரே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இலை அடை அப்படிங்கறதுனால நம்ம வாழை இலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். வாழை இலை, மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த இலை இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலை நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா கட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த இலைய இந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம லேசா வாட்டி எடுத்துப்போம். வாட்டும் போது பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது, பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆச்சுனாலே நமக்கு அது எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் இலை வந்து கட் ஆகாது. ஃபுல்லா அந்த ஃப்ளேம் இலையில படுற மாதிரி நம்ம அப்படியே வாட்டிக்கணும். நான் இந்த சைடும் வாட்டி எடுத்துக்கிறேன். இந்த கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த வாட்டும் போது கலர் மாறுது, கொஞ்சம் லைட் ஆகுது. நம்ம இந்த கோதுமை ரவையும் பரங்கிக்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. நான் நடுவில் வந்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை ரவை பாருங்க நல்லா ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டா ஜூஸியா இருக்கு. பாருங்க, நம்ம அந்த வாழை இலைய கேஸ்ல வந்து வாட்டி எடுத்திருக்கோம் இல்லையா, இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை ரவையும் பரங்கிக்காயும் நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையில நம்ம ரெக்டாங்கிளா நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்கா இல்லாம இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதை நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இந்த பாதியை வந்து இந்த பக்கம் அடிச்சிருவோம். அது மாதிரி இந்த பாதி இருக்கு இல்லையா, இதையும் வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி இது பொட்டலம் மாதிரி இப்படி பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, நம்ம வாழை இலைய கேஸ்ல வாட்டி எடுத்ததுனால இப்படி மடிக்கும் போது கிழியாம விட்டு போகாம இருக்கு. பாருங்க, இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கணும். வாழை இலை இல்லை அப்படின்னா நம்ம இட்லி மாதிரி இட்லி பிளேட்ல லேசா நெய் தடவி அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இட்லி ஷேப்ல இருக்கும், அவ்வளவுதான். இலையில பண்ணும்போது வாழை இலையோட வாசனையோட நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இலை அடை ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, நல்லா ஸ்டீம் வருது. பாருங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த இலை அடை எல்லாத்தையுமே வந்து ஸ்டீம்ல நம்ம வச்சிடலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காம இந்த மாதிரி சைட் சைடா இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் வந்து நல்லா ஸ்டீம் ஆகும். மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுப்போம். ஸ்டீம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம மூடியை திறந்து பார்த்துருவோம். இந்த இலையோட கலர் பார்த்தாலே நமக்கு தெரியுது நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு. நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு கூட நம்ம அப்படி குத்தி பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபோர்க் நல்லா ஒட்டாம வந்திருக்கு, பாத்தீங்களா? நல்லா வெந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்ப சூடா இருக்கும். கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இலை அடைய நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இப்பயும் கொஞ்சம் சூடா தான் இருக்கு. ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இலைய பொறுமையா அப்படி பிரிப்போம். வாழை இலையோட மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா வெந்திருக்கு. இலையும் நல்லா ஒட்டாம வருது பாருங்க. ஆஹா, அருமையா இருக்கு. இந்த பரங்கிக்காயோட வாசனை, இந்த வெல்லம், தேங்காய் எல்லாம் கலந்து பாருங்க எந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இலை அடை சர்விங்க்கு ரெடி. இலை அடை பாருங்க, நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கு பாருங்க. சூப்பரா வெந்திருக்கு பாருங்களேன். நான் பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்கு. கலரும் ஒரே மாதிரி அழகா வந்திருக்கு. இலை அடை நல்லா மணக்க சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதுல மேல வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம், பரங்கிக்காய், கோதுமை ரவை, இந்த நெய் எல்லாம் சேரும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். சில பேர் வந்து பக்கத்துல கப்ல நெய் வச்சு அப்படி தொட்டு கூட சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இலை அடைய டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டா ரொம்ப அருமையா இருக்கு. கோதுமை ரவை கரெக்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம், இந்த தேங்காய், பரங்கிக்காய் இது எல்லாத்துலயும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மைல்டா இருக்கு. நான் கம்மியா போதும் அப்படிங்கறதுனாலதான் ஃபுல்லா ஒரு கப் எடுத்துக்காம கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு இருக்கேன். நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா ஃபுல்லா ஒரு கப் எடுத்துட்டு நல்ல ஸ்வீட்டா இருக்கும். நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி பண்றதுனால ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்தா கூட இதே மாதிரி சாஃப்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கும் சாப்பிடும்போது ஃபில்லிங்காவும் இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது நல்லா பொடிச்சு சேர்க்கணும். இதான் நம்ம அதை வெல்லத்தை மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாம இருக்கா அப்படிங்கறது பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour ஊற வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல நடுவுல ஒரு 2 தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் அந்த வெல்லம், ரவா, தேங்காய், அந்த பரங்கிக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப உதுரா இருக்கு, ஒன்னோட ஒண்ணு சேராம இருக்கு அப்படின்னா கொஞ்சமா நம்ம பால் விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு கரெக்டா இருந்தது. நான் எதுவும் பால் எதுவும் சேர்க்கல. அது வந்து அந்த பரங்கிக்காயில இருக்கிற ஜூஸை பொறுத்தது. அதோட அந்த தண்ணியிலேயே வந்து நமக்கு அந்த கோதுமை ரவை நல்லா ஊறி நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துடும். பரங்கிக்காயில அந்த மாய்ஸ்சர் கம்மியா இருந்தாதான் நமக்கு அந்த மாதிரி ட்ரையா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சமா நீங்க பால் விட்டு கலந்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து வாழை இலையில அடை பண்ணிருக்கேன். மஞ்சள் இலை இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம பண்ணிக்கலாம். எந்த இலையுமே கிடைக்காது அப்படின்னா இட்லி தட்டுல நம்ம இட்லி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய்க்கு பதிலா நெய் தடவிட்டு பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கப்லயும் பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா வரும். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். வாழை இலையில பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அந்த இலையோட பிளேவரும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ஆரோக்கியமான இலை அடைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.